இன்றைய வகுப்பானது என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவலுடைய லாஸ்ட் கிளாஸ். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு 15 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் முழுமையா நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட வெளில போகாம நான் நடத்தினதை மட்டுமே வச்சுட்டு எப்படி நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியும், எழுத முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிளாஸ் போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லாரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு முறையும் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை வந்து சேரும். ஓகே, கிளாஸ்க்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இன்றைய கிளாஸ் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ரீகால் பண்ணணும். அப்படி பண்ணணும்னு சொன்னா இந்த கிளாஸ் நம்ம நிறைவு பண்றதுக்கு வசதியா இருக்கும். அது என்னங்கிறத படிப்படியா நான் சொல்லிட்டு எப்படி நான் நடத்துறதை மட்டுமே வச்சுட்டு இங்கிலீஷ்ல சிம்பிள் சென்டென்ஸை எழுத பேச முடியும் அப்படிங்கறத சொல்லி தர்றேன். Now, things to be remembered from what we have learned so far. நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்டதுல இருந்து நம்ம நினைவு கொண்டு வர வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன. நான் ஏற்கனவே டென்ஸ் 1 டென்ஸ் 2 அப்படின்னு நடந்துக்கிறேன். இந்த டென்ஸ் 2 என்பது நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன், சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். பாக்கி எல்லா டென்ஸும் முதல் மாடல்னாலும் ரெண்டாவது மாடல்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால பாக்கி எல்லாத்தையும் டென்ஸ் முதல் மாடல் வச்சுக்குவோம். இது 2 டென்ஸா மட்டும் டென்ஸ் ரெண்டாவது மாடல்ல வச்சுக்குவோம். அடுத்து எப்ப முதல் மாடல் ஆக்சிலரேட் எடுத்துக்கணும், எப்ப ரெண்டாவது மாடல் ஆக்சிலரேட் எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்வி வரும்போது நான் சொன்னேன், ஒரு வாக்கியத்துல மெயின் வெர்பு இருந்துச்சுன்னா நாம எடுத்துக்க வேண்டியது ரெண்டாவது மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஒரு வாக்கியத்துல மெயின் வெர்பு இல்லைன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது முதல் மாடல் ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திரும்ப சொல்றேன், இந்த ரெண்டாவது மாடல் என்பது சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட் மட்டும்தான் பொருந்தும். அடுத்து நாம ஆக்சிலரி வெர்ப் சேர்க்க வேண்டிய இடங்கள். இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல இருந்து தான் எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறது அப்படிங்கிறது சொல்லி தர போறேன். அதுல தமிழ்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம குறிக்கும் போது 4 இடத்துல ஆக்சிலரி வெர்ப் இருக்காது. அது எந்தெந்த இடம்னா, 1 மெயின் வெர்பே இல்லாத போது, அதாவது அந்த வாக்கியத்துல மெயின் வெர்புன்னு ஒண்ணு இருக்காது, அப்படி இல்லாத போது. 2வது சிம்பிள் கொஸ்டினுக்கு. 3வது ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு. 4வது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு. இந்த 4 சிச்சுவேஷன்லையும் தமிழ்ல எழுதிக்கிட்ட பாஸ்ட் ஆஃப் ஸ்பீச் குறிக்கும் பொழுது தமிழ்ல நம்மளுக்கு ஆக்சிலரி வெர்பு இருக்காது. ஆகவே குறிச்சிருக்கிறது கூட நாமளா அடிஷனலா என்ன சேர்த்துக்கணும், ஆக்சிலரி வெர்பை சேர்த்துக்கிட்டு தான் என்னுடைய புத்தகத்துல போய் அது இங்கிலீஷ்ல எந்த ஆர்டர்ல வரணும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு சிம்பிள் சென்டென்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி 100க்கு 98% நம்மளால எழுத முடியும், பேச முடியும். அது எப்படி எழுதுறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். வாங்க போகலாம். இப்ப முதல் சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். இது என்னுடைய புத்தகம். இப்ப நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி நீங்க கண்டிப்பா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கியத்தை பார்த்த உடனே நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன டென்ஸ்னு குறிக்கணும். இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் படி இது என்ன வாக்கியம்னு குறிக்கணும், ஸ்டேட்மெண்ட். அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன் குறிக்கணும். இது சப்ஜெக்ட், என்னுடைய புத்தகம் காம்ப்ளிமெண்ட். ஒண்ணு கவனிங்க, நீங்க பாட்டுக்கு பாக்குற இடத்துல எல்லாம் கூட போடக்கூடாது. ஒரு வேர்டை டிவைட் பண்ணும் பொழுது
அது ஒரு முழு பொருளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமா என்னுடைய, உன்னுடைய, அவர்களுடைய, இந்த மாதிரி உடையன்னு வரும்பொழுது பக்கத்துல கோடு போடக்கூடாது. அடுத்த வார்த்தையையும் சேர்த்துக்கிட்டு தான் கோடு போடணும். புரியுதுங்களா? ரைட். இப்ப டீனா தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன இல்ல? வேர்ப் இல்ல. தமிழ்ல வேணா வேர்ப் இல்லாம வாக்கியம் வரலாம். ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வேர்ப் இல்லாம வாக்கியம் இருக்கவே முடியாது. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியத்துல மெயின் வெர்பு வரும். அப்படி ஒருவேளை மெயின் வெர்பு வரலன்னா அங்க கண்டிப்பா என்னன்னாவது இருக்கணும், ஆக்சிலரி வெர்புனாவது இருந்தே ஆக வேண்டும். இப்ப நம்ம மெயின் வெர்பு இல்லைங்கிறதுக்காண்டி விட்டுடக்கூடாது. மெயின் வெர்பு இல்லைங்கிறதுக்காண்டி விட்டுடக்கூடாது. நாமளா ஆக்சிலரி வெர்பை சேர்த்துக்கணும். இப்ப நம்ம இங்க ஒரு ஆக்சிலரி வெர்பை சேர்த்துக்குவோம். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், ஆக்சிலரி வெர்பு. இதை இந்த ஆர்டர் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தப்பா வரும். அப்ப இங்கிலீஷ்ல இது எப்படி வரணும்னா சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்பு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? வேர்ப்னு சொல்றோம். காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட். இது படி ஒவ்வொரு வேர்டா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நீங்க தப்பா எழுத நினைச்சாலும் அது தப்பா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் இதுன்னு இருக்குது, இட்டுன்னு போட்டுக்கலாம், திஸ்ன்னு போட்டுக்கலாம், ஓடி வைப்போம் இட்டு. அடுத்தது ஆக்சிலரி வெர்பு போடணும். இங்க மெயின் வெர்பு இருக்குதா? இல்ல. அப்ப மெயின் வெர்பு இல்லைன்னா மொதல் மாடல் ஆக்சிலரி வெர்பு எடுத்துக்கணும். என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். அப்ப பிரசன்ட் டென்ஸ்ல இட்டுக்கு முதல் மாடல்ல ஆக்சிலரி வெர்பு என்ன வரும்? ஈஸ். என்னுடைய புத்தகம்ங்கிறதுக்கு என்ன? மை புக். தான் வந்துச்சுங்களா? இட் இஸ் மை புக். நீங்க கேட்கலாம், சார் எனக்கு நிறைய தெரியும் சார், இட் இஸ் மை புக் சாதாரண விஷயம் தான் சார், இதுக்கு போட்டுட்டு ஏன் சார் இவ்வளவு இது பண்றீங்க நீ கேட்கலாம். இல்லைங்க, ஒரு விஷயம் பண்றோம்னா மற்றவங்க சொன்னாங்க இல்ல நான் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. நம்ம செய்யும் போது, பேசும்போது, எழுதும்போது ஏன் இது இப்படி வருது, ஏன் இது வேற மாதிரி வரக்கூடாதா, ஏன் இப்படிதான் வரணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம செய்யணும். இப்ப நார்மலா சிம்பிளா டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்தீங்கன்னா இட்டு மை புக்குன்னு தான் வரும். அது தப்பு. ஏன்னா இங்கிலீஷ்ல வேர்ப் எல்லாம் வாக்கியமே இருக்க முடியாது. அப்ப மெயின் வெர்பு இல்லைன்னா இங்க கண்டிப்பா ஆக்சிலரி வெர்பாவது இருந்தே ஆகணும். அதனாலதான் நம்ம இட் இஸ் மை புக்னு சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம எழுதணும்னா இத மாடலா வச்சுட்டு 1000 சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இட் இஸ் மை புக், இட் இஸ் மை ஹவுஸ், இட் இஸ் மை பேக், இட் இஸ் மை செல்போன், இட் இஸ் மை வீடியோ கேமரா, இட் இஸ் மை ஷர்ட், இப்படி சொல்லிட்டே போகலாம். சோ ஒன்ன புரிஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா அடுத்தத மாடலா வச்சுட்டு அடுத்து நம்ம நிறைய வகையான வாக்கியத்தை எழுதலாம், பேசலாம். சோ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், நான் நேற்று ஒரு புத்தகம் வாங்கினேன். ஓகே, நான் நேற்று ஒரு புத்தகம் வாங்கினேன். என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்ன சென்டென்ஸ்? ஸ்டேட்மெண்ட். இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் குறிக்கலாம். நான் சப்ஜெக்ட், நேற்று அட்வர்ப், ஒரு புத்தகம் ஆப்ஜெக்ட், வாங்கினேன் வெர்ப். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஓ பிளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட் தான், சாதாரண வாக்கியம் தான். மெயின் வெர்பு ஏற்கனவே இருக்குது. அப்ப நம்ம அடிஷனலா ஆக்சிலரி வெர்பெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப ஆனா இதே ஆர்டர் படி மாத்தினோம்னா தப்பா வரும். அப்ப இங்கிலீஷ்ல இது எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், அட்வர்ப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட். எங்க இது போய் டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? சப்ஜெக்ட் நான், ஐ, அடுத்து வெர்பு வாங்கினேன் பாஸ்ட் டென்ஸ், அப்ப பாட், அடுத்த ஆப்ஜெக்ட் ஒரு புத்தகம், ஏ புக், நேற்று yesterday. வந்துருச்சுங்களா? I bought a book
yesterday. இருக்கா சந்தேகம் இருக்குதுங்களா? ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. தமிழ்ல பாஸ்ட் ஸ்பீச் குறிச்சோம், அது அப்படியே போய் என் புக்ல உள்ள மாதிரி இங்கிலீஷ்ல எப்படி வருகிறத குறிச்சோம், அதுபடி ஒவ்வொரு வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணோம், ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் நேற்று அவளை பார்க்கவில்லை. நான் நேற்று அவளை பார்க்கவில்லை. என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். என்ன பார்க்கவில்லை அப்படின்னு வந்திருக்குது, இல்லைன்னு வந்திருக்குது. இப்ப பாஸ்ட் ஆஃப் ஸ்பீச் குறிக்கலாம். நான் சப்ஜெக்ட், நேற்று அட்வர்ப், அவளை ஆப்ஜெக்ட், பார்க்க வெர்பு, வில்லைங்கிறது நெகட்டிவ், அதாவது நாட், அதான் நம்ம என்னன்னு குறிக்கிறோம். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ் ஏ ஓ வி என் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இந்த கிளாஸ் பிகினிங்ல கூட சொன்னேன், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நாட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஆக்சிலரி வெர்பு வரணும் வரணும் வரணும். ஆனா இப்ப தமிழ்ல எழுதிட்டு பாஸ்ட் ஆஃப் ஸ்பீச் குறிச்சோம்னா நெகட்டிவ் இருக்குது, நாட்டு இருக்குது, ஆனா ஆக்சிலரி வெர்பு இல்ல. அதனால நாமளா நெகட்டிவ் சென்டென்ஸ் சொன்னாவே இருக்கிறதுக்கு கூடியது கூட நாமளா ஆக்சிலரி வெர்பை சேர்த்துக்கணும். அது சேர்த்துக்காம எழுதுனீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். இப்போ இங்கிலீஷ்ல போய் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்பு, நாட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட், அட்வர்பு இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒவ்வொரு வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் இருக்குது, ஐ. அடுத்து ஆக்சிலரி வெர்பு போடணும். இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். மெயின் வெர்பு இருக்கா? இருக்குது. அப்ப நம்ம முதல் மாடல் ஆக்சிலரி எடுத்துக்கணுமா, ரெண்டாவது மாடல் எடுத்துக்கணுமா? எஸ், ரெண்டாவது மாடல் எடுத்துக்கணும். அப்ப ரெண்டாவது மாடல்ல பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டென்ஸ் விட்டுக்கிறேன், டிட். அடுத்து என்னன்னாவே நாட்டு. அடுத்து வெர்பு பாக்குறது. பாக்குறது இங்கிலீஷ்ல என்ன? சி. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால இங்க சான் போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஆக்சிலரி வெர்பு டிட் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய மேல் இருக்கணும், பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அதனால சி. அடுத்த ஆப்ஜெக்ட் அவளை, ஹர், நேற்று, எஸ்டர்டே. கவனிங்க, நான் நேற்று அவளை பார்க்கவில்லை. ஐ டிட் நாட் see her yesterday. என்ன புரிஞ்சுங்களா? இப்ப ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 3 வகையான பார்த்துக்கிறோம். ஒன்னு மெயின் வெர்பே இல்லைன்னா எப்படி எழுதுறது, ரெண்டாவது வெர்பை வச்சு எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுறது, மூணாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது பார்த்தாச்சு. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது பார்க்க போறோம். நீ அவளிடம் நேற்று பேசினாயா? ஓகே, நீ அவனிடம் நேற்று பேசினாயா? என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். இப்ப இது கேள்வி வாக்கியம். ஆன்சர் என்ன வரும்? ஆமா பேசினேன், இல்ல பேசல. அப்ப இதுக்கு என்ன கொஸ்டின் பேரு? சிம்பிள் கொஸ்டின் அப்படின்னு பேரு. சோ அடுத்தது பாஸ்ட் ஆஃப் ஸ்பீச் போயிருப்போம். நீ சப்ஜெக்ட், அவனிடம் ஆப்ஜெக்ட், நேற்று அட்வர்ப், பேசினாங்கிறது verb. இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ் பிளஸ் ஓ பிளஸ் ஏ பிளஸ் வி இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் கொஸ்டின். நல்லா கவனிங்க, கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நடத்தும்போது நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். சிம்பிள் கொஸ்டின் எப்பொழுதுமே ஆக்சிலரி வெர்பை வச்சுதான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்ல எழுதிட்டு பாஸ்ட் ஆஃப் ஸ்பீச் குறிச்சோம்னா அங்க ஆக்சிலரி வெர்பு இருக்காது. அதனால சிம்பிள் கொஸ்டின் சொன்னாவே ஏற்கனவே நம்ம எழுதுறது கூட அடிஷனலா நாமளா என்ன பண்ணிக்கணும்?
ஆக்சிலரி வெர்ப சேர்த்துக்கணும், சேர்த்துக்கிட்டாச்சு. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எடுத்தவனே ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், மெயின் வெர்ப், ஆப்ஜெக்ட், அட்வர்ப் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் கொஸ்டின். இப்ப எடுத்தவனே ஆக்சிலரி வெர்ப் போடணும். என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். மெயின் வெர்ப் இருக்குதா? இருக்குது. அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியது ரெண்டாவது மாடல் ஆக்சிலரி வெர்ப். பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும்? டிட். நீங்க இங்கிலீஷ்ல என்ன? அதாவது இங்க போடக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால எல்லாத்துக்குமே என்னதான் வரும்? டிட் தான் வரும். அதனால டிட் போட்டேன். டிட் யூ. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்பீக். அவனிடம்ங்கிறதுக்கு என்ன? வித் ஹிம். நேற்றுங்கிறதுக்கு என்ன? எஸ்டர்டே. பேசுங்களா? நீ நேற்று அவனிடம் பேசினாயா? Did you speak with him yesterday? என்ன புரிஞ்சுங்களா? ரைட். அடுத்த சென்டென்ஸ். நீ நேற்று அங்கே போகவில்லையா? இது என்னது? பாஸ்ட் டென்ஸ். என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் சிம்பிள் கொஸ்டின். என்ன போகவில்லையான்னு இருக்குது, அது நெகட்டிவ் சிம்பிள் கொஸ்டின். இப்ப நீங்கிறது என்ன? சப்ஜெக்ட். நேற்று அட்வர்ப், அங்கே அட்வர்ப், போக வெர்ப், வில்லையாங்கிறது நெகட்டிவ். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ், ஏ, ஏ, வி, என் is equal to negative symbol question. நெகட்டிவ் சொன்னாவே அல்ல சிம்பிள் கொஸ்டின் சொன்னாவே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆக்சிலரி வெர்ப் சேர்த்துக்கணும். அப்ப இங்கிலீஷ்ல ஆக்சிலரி வெர்ப் நாட், சப்ஜெக்ட், மெயின் வெர்ப், அட்வர்ப், அட்வர்ப் is equal to negative symbol question. இப்ப மெயின் வெர்ப் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். அதனால எல்லாத்துக்குமே என்னதான் வரும்? டிட். என்னன்னாவே நாட் போட்டுக்கணும். அப்ப டிடின்ட். நீங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. போகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ. அடுத்து ரெண்டு அட்வர்ப் இருக்குது. நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன், ஒரே வாக்கியத்துல ரெண்டு அட்வர்ப் இருந்து ஒன்னு இடத்தையும் இன்னொன்னு நேரத்தையும் குறிச்சதுன்னா பிளேஸ் adverbial should be taken first, time adverbial should be taken second. அதாவது இடத்தை குறிக்கக்கூடியதை ஃபர்ஸ்டும் நேரத்தை குறிக்கக்கூடியதை ரெண்டாவது எடுத்துக்கணும். இப்ப இடத்தை குறிக்கா அங்கேயும் இருக்குது. அப்ப தேர். நேற்றுங்கிறதுக்கு என்ன? எஸ்டர்டே. வந்துச்சுங்களா? நீ நேற்று அங்கே போகவில்லையா? Didn't you go there yesterday? Or did you not go there yesterday? Didn't you go there yesterday அப்படின்னு சொல்லலாம். Did you not go there yesterday அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சரியானதுதான். ஓகேங்களா? ரைட். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் ஏன் உன்னை திட்டினான்? ஓகே. அவன் ஏன் உன்னை திட்டினான்? என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்ன கொஸ்டின்? ஸ்பெசிபிக் கொஸ்டின். இப்ப அவன் சப்ஜெக்ட், ஏன் கொஸ்டின் வேர்ட், உன்னை ஆப்ஜெக்ட், திட்டினாங்கிறது வேர்ப். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ், QW plus O plus V is equal to specific question. ஸ்பெசிபிக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், எடுத்த உடனே கொஸ்டின் வேர்டை வச்சு ஆரம்பிக்கும். ஆனா கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்து பக்கத்துல 99% என்ன வரணும்? ஆக்சிலரி வெர்ப் வரணும், வரணும், வரணும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். தமிழ்ல எழுதும் போது ஆக்சிலரி வெர்ப் இருக்காது. அதனால ஸ்பெசிபிக் கொஸ்டின் சொன்னாவே இருக்கக்கூடிய பாட்டன் கூட நாமெல்லாம் ஆக்சிலரி வெர்பை சேர்த்துக்கணும். இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா question word, auxiliary verb, subject, main verb, object is equal to specific question. இப்போ question word ஏன் அப்படிங்கிறது அப்ப என்ன வரும்? why.
அடுத்தது ஆக்சுவல் போடணும், மெயின் வெர்ப் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். அப்ப ரெண்டாவது மாடல் டிட். அடுத்து சப்ஜெக்ட் அவன்கிறதுக்கு என்ன ஹி, திட்டத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன ஸ்கோல்டு. அடுத்த ஆப்ஜெக்ட் உன்னைங்கிறதுக்கு என்ன யூ. அவ்வளவுதான். Why did he scold you? அவன் ஏன் உன்னை திட்டினான். புரியுதுங்களா? இதுலயே நெகட்டிவ்க்கு ஒரு மாடல். நீ ஏன் நேற்று மருத்துவமனைக்கு செல்லவில்லை. என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் ஸ்பெசிபிக் கொஸ்டின். நீ சப்ஜெக்ட், ஏன் கொஸ்டின் வேர்ட், நேற்று அட்வர்ப், மருத்துவமனைக்கு அட்வர்ப், செல்ல வேர்ப், வில்லை நெகட்டிவ். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட், கொஸ்டின் வேர்ட், அட்வர்ப், அட்வர்ப், verb, negative is equal to negative specific question. Negative plus specific question. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆக்சிலரி verb சேர்த்துக்கணும். அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் வேர்ட், ஆக்சிலரி verb, அடுத்து நாட், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து மெயின் verb, அடுத்து அட்வர்ப், அட்வர்ப் is equal to negative specific question. இப்போ question word ஏன், why, அடுத்த ஆக்ஷன் verb, past tense, மெயின் verb இருக்குது, ரெண்டாவது மாடல், அதனால did. நாட்டுக்கு நாட், why did it. நீங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன you. செல்றது போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன go. பிளேஸ் அண்ட் verb ஃபர்ஸ்ட் மருத்துவமனைக்கு, அப்ப to hospital. நேற்றுங்கிறதுக்கு என்ன yesterday. So நீயே நேற்று மருத்துவமனைக்கு செல்லவில்லை. Why didn't you go to hospital yesterday? இப்ப ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு மாடல் படுத்தாச்சு. அடுத்தது இம்பெரேட்டிவ் சென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. அவளை கூப்பிடு. பிரசன்ட் டென்ஸ் சிடி. சிடினா கமாண்ட்னு அர்த்தம். அவளை ஆப்ஜெக்ட், கூப்பிடு verb. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கமாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன வராது, சப்ஜெக்ட் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் O plus V is equal to CD. அதுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா V plus O is equal to CD. ஏன்னா இங்கிலீஷ்ல கமாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் verb தான் சொல்லிக்கிறேன். கூப்பிடுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கால், அவளைங்கிறதுக்கு என்ன ஹர். அவளை கூப்பிடு, கால் ஹர். அடுத்தது நெகட்டிவ் பார்க்கலாம். என்னை தொந்தரவு செய்யாதே. இது என்ன டென்ஸ்? இம்பெரேட்டிவ்னாவே பிரசன்ட் டென்ஸ் தான். நெகட்டிவ் கமாண்ட். இப்ப என்னை ஆப்ஜெக்ட், தொந்தரவு செய் verb, செய்யாதே போகாதே பக்கத்துல தேன்னு வந்துச்சா நெகட்டிவ்ல இருக்கும். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் O plus V plus N is equal to NCD. நெகட்டிவ் சொன்னாவே நாம என்ன பண்ணிக்கணும், ஆக்சிலரி சேர்த்துக்கணும். அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிலரி verb, not verb, object is equal to negative command. So கமாண்ட பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்து சொல்லல, இம்பெரேட்டிவ் சென்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது எப்பொழுதுமே பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆக்சிலரி வந்தாவே என்ன மட்டும் தான் வரும், டூ தான் வரும்.
அடுத்து நாட். தொந்தரவு செய்வது இங்கிலீஷ் என்ன? டிஸ்டர்ப். என்னைங்கிறதுக்கு என்ன? மீ. சோ என்னை தொந்தரவு செய்யாது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தயவு செய்து என்னை கவனி. present tense request imperatively request போறோம். தயவு செய்து ஒரு மரியாதை வார்த்தைகள adjectiveல வரும். பட் நம்ம இதை polite wordனு வச்சுக்குவோம். என்னை ஆப்ஜெக்ட், கவனி verb. இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் PWO plus V is equal to request. இதுவே இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா PWVO is equal to request. அப்போ ப்ளீஸ், தயவு செஞ்சதுக்கு என்ன? ப்ளீஸ். கவனிங்கிறதுக்கு என்ன? லிசன். என்னங்கிறதுக்கு என்ன? டு மீ. ப்ளீஸ் லிசன் டு மீ. தயவு செய்து என்னை கவனி. புரியுதுங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்க்கு. ஐயோ, அவள் இறந்து விட்டாள். present tense இது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஐயோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் வேர்ட். அவள் சப்ஜெக்ட், இறந்து விட்டால் காம்ப்ளிமெண்ட். சோ தமிழை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஜெக்ஷன், சப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இங்க என்ன கிடையாது? வேர்பே இல்லை. அப்ப நம்மளா சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும்? ஆக்சிலரி வெர்பை சேர்த்துக்கணும். அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன் வேர்ட், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து ஆக்சிலரி வெர்பு, அதான் நம்ம வெர்பா யூஸ் பண்றோம். அடுத்து காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இப்போ ஐயோ அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன? இடலைங்கிறதுக்காண்டி மேல எழுதுறேன் லாஸ். அவளுங்கிறது இங்கிலீஷ்ல என்ன? ஹி. இப்ப மெயின் வெர்பே இல்ல. அப்ப நாமெல்லாம் ஆக்சிலரி வெர்பை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டாச்சு. அப்ப எந்த மாடல் எடுத்துக்கணும்? முதல் மாடலா ரெண்டாவது மாடலா? முதல் மாடல். ஏன்னா மெயின் வெர்பு இருந்தா ரெண்டாவது மாடல், மெயின் வெர்பு இல்லைன்னா முதல் மாடல் எடுத்துக்கணும். அப்ப முதல் மாடல்ல பிரசன்ட் ஆக்சிலரி என்ன வரும்? ஈஸ். இறந்து விட்டால் காம்ப்ளிமெண்ட். அப்ப என்ன வரும்? டெட். சோ அலாஸ், அவள், சாரி she. Alas, she is dead. ஐயோ, அவள் இறந்து விட்டாள். என்ன புரியுதுங்களா? நீ நேற்று வீட்டில் இருந்தாயா? என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்ன கொஸ்டின்? சிம்பிள் கொஸ்டின். இங்க பாஸ்ட் ஸ்பீச் பிரிக்கலாமா? நீ சப்ஜெக்ட், நேற்று அட்வர்ப், வீட்டில் அட்வர்ப், இருந்தாயா, இருந்தாயா இது என்னது? verb. அப்படின்னு குறிச்சீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். பி வேர்ப்ஸ் எந்த வேர்டை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலும் பேசிக் மீனிங் என்ன வரும்? இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இருன்னு இருக்கிறதுனால இது மெயின் வெர்பு கிடையாது, மாறாக இது என்னது? ஆக்சிலரி வேர்ப். ஏன்னா இந்த மெயின் வெர்புன்னு குறிச்சுக்கன்னு வச்சுங்களேன். அப்படி சிம்பிள் கொஸ்டின்ங்கிறதுக்காண்டி நீங்களே என்ன பண்ணிக்குவீங்க? ஆக்சுவலா ஆக்சிலரி வெர்பு சேர்த்துக்குவீங்க. அப்படி சேர்த்துட்டு நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தையே வராது, இருக்காது, எழுத முடியாது. அதனால இருந்தாயா என்பது ஆக்சிலரி வேர்பு. இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ்
AAV is equal to simple question. சிம்பிள் கொஸ்டின் தான் நம்மள ஆன்சர் சேர்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்க சேர்க்கணுமா? தேவையில்லை. ஏன்னா முதல்ல நாங்க இல்ல நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல ஏற்கனவே ஆன்சர் இருக்குது, அதனால சேர்த்துக்க வேண்டாம். ஆர்டர் மட்டும் மாத்தி எழுதிக்கலாம். ஆக்சிலரி verb, subject, adverb is equal to simple question. இப்ப எடுத்தோடனே ஆக்சிலரி verb போடணும். மெயின் verb இருக்குதா? இல்ல. என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். சோ இங்க போடக்கூடிய ஆக்சிலரி verb அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி இருக்கும், டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து என்னது? நீ. நீங்கிறது இங்கிலீஷ்ல என்ன? யூ. அப்ப யூவுக்கு முதல் மாடல்ல பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்சிலரி verb என்ன வரும்? வேர். நீங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. வீட்டில், அட் ஹோம், நேற்று, எஸ்டர்டே. நீ நேற்று வீட்டில் இருந்தாயா? were you at home yesterday? என்ன புரியுதுங்களா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கிறோம். அதுல ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருக்கிறோம். ஆனா நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரியும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நான் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4க்குமே என்ன கொடுத்துருக்கிறேன்? சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறேன். புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து 1 இன்ச் கூட நான் வெளில போகல. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டுமே வச்சுட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறேன். இப்ப இது வரைக்கும் முதல் கிளாஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த ஒரு சிம்பிள் சென்டென்ஸையும் புரிஞ்சிட்டு உங்களால எழுத முடியும். இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஏன்னா நமக்கு பேச முடியாத காரணம் என்ன? வார்த்தைகள் தெரிஞ்சும் மற்றவங்க பேசும்போது புரிஞ்சிருந்தும் பேச முடியாததுக்கு காரணம் என்ன? வாக்கிய அமைப்பு முறை, சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். சோ உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நான் கிளியரா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4க்கு நான் கொடுத்துருக்கிறேன். சோ எடுத்த உடனே மனப்பாடம் பண்ணி பேச முடியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அப்போ எழுத உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அப்ப இது இப்படின்னா நான் இப்படிதான் இங்கிலீஷ்ல வரணும், இதுக்கு இந்த வாக்கியத்துக்கு இப்படிதான் வரணும் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி உங்க மனசுல பதிஞ்சிருச்சுன்னா நீங்க எதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்? பேசுறதுக்கு. தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். புரிஞ்சுதுங்களா? சோ இத்துடன் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் கிளாஸ் நிறைவு பெறுகிறது. நாளையிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு கிராமரும், மற்றபடி இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நான் பாத்தீங்கன்னா லாங் டைம் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கிளாஸும் 1/2 hour 45 minutes போகுது. அதனால எனக்கு வியூவர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. நிறைய பேர் முழுசாவும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய இருக்கிறதுனால. இல்ல வரும் காலத்துல வரும் கிளாஸஸ் எல்லாமே அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வர்றது மாதிரி உங்களுக்கு நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். Until then, bye.